ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பயமா இருக்குதுமா, எனக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. என்னை விட மாட்டேங்கிறாமா அப்படின்னு சொல்றா. அப்படிங்க திருப்பூரை சேர்ந்த ரத்தன்யா தனது குடும்பத்தினருக்கு வாட்ஸ்அப் ஆடியோக்களை அனுப்பிவிட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. தற்போது அதே திருப்பூரில் மீண்டும் ஒரு சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் கங்கா நகர் பகுதியை சேர்ந்தவர் அசோக் குமார். இவரது மகன் விகாஸ் கண்ணன் சிறிய அளவில் பனியன் நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கும் திருப்பூர் கல்லாங்காடு பகுதியில் வசித்து வரும் சுரேஷ்குமார் என்பவரது மகள் ஷோபியா என்பவருக்கும் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திருமணம் நடந்தது. 30 வயது விகாஸ் கண்ணன் நீண்ட நாட்களாக பெண் தேடி வந்த நிலையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை விகாஸ் கண்ணன் குடும்பத்தினர் நகை அணிவித்து முழு செலவையும் ஏற்றுக்கொள்வதாக கூறி திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்த 20 வயது சோபியா திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். அப்போது மணமகன் வீட்டாரும் சம்மதம் தெரிவித்து திருமணம் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு கல்லூரிக்கு செல்ல வேண்டாம் என கூறியதாகவும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் புதுப்பெண் தனது பெற்றோர் வீட்டுக்கு கோபித்துக் கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஷோபியா கர்ப்பமாக இருப்பதாகவும் இதையடுத்து கணவன் விகாஸ் கண்ணன் ஷோபியாவை இனிமேல் கல்லூரிக்கு செல்ல வேண்டாம் என தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் படிப்பை நிறுத்த முடியாது என கூறிய ஷோபியா வழக்கம் போல கல்லூரிக்கு சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்கு இடையே கல்லூரியில் படிப்பது தொடர்பாக மீண்டும் தகராறு ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து படிக்கத்தான் செய்வேன் என கூறிக்கொண்டு தனது அறைக்கு சென்று உள்ளே பூட்டிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீண்ட நேரமாக ஷோபியா வெளியே வராததால் சந்தேகமடைந்த விகாஸ் கண்ணன் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தபோது அங்கு ஷோபியா மூச்சற்று கிடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அனுப்பர்பாளையம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருமணமாகி 3 மாதங்களே ஆவதால் இளம்பெண் உயிரிழப்புக்கு என்ன காரணம் என RDO விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே திருப்பூர் அரசு மருத்துவமனையில் குவிந்த புதுமண பெண்ணின் உறவினர்கள் மற்றும் கல்லூரி நண்பர்கள் அரசு மருத்துவமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணமகன் விகாஸ் கண்ணன் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வீட்டுக்குள்ள சாத்துவானாமா, பயமா இருக்குதுமா, எனக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. என்னை விட மாட்டேங்கிறாமா அப்படின்னு சொல்றா. அப்படிங்க என் பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. சரிம்மா, உங்க பொண்ணு என்ன சொல்லிருக்காங்கம்மா? என்ன ஏதாவது எது நடந்திருக்கா? தொந்தரவுகள்? எனக்கு வந்து அவ்வளவு தொந்தரவு இருந்திருக்குதுங்க. டார்ச்சர் தாங்க முடியலமா, என்னால எனக்கு பயமா இருக்குது. உன்னைய மிரட்டுறாங்க, எங்க அம்மாவை என்னமோ பண்ணிது, அங்க அம்மாவை உன்னை விடமாட்டேன் நானு, உன்னை விடமாட்டேன் அப்படின்னு என் புள்ள போமா, நான் போக வேண்டாம் சாமி, நீ இரு, நீ வீட்டுல நான் பாத்துக்கிறேன்னு நான் சொன்னதுக்கு அவன் வந்து என் வீட்லயே என் பிள்ளைய உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறா. அந்த புள்ள போன் பண்ணி உங்க அம்மாவையும் விட மாட்டேன், உங்க தம்பியும் விட மாட்டேன்னு டார்ச்சர் தாங்க முடியாம தான் என் பொண்ணு போயிருக்குதாங்க. என்ன மாதிரி கொடுமைப்படுத்தினாங்களா? சைக்கோ மாதிரிங்க சார். இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. வரல, இங்க
நாங்க எவ்வளவு நேரம் எங்க பொண்ணுக்கு அவங்க வரவே இல்லை தேடி பொண்ணு கேக்குறப்ப வந்தாங்கல்ல. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் RDO விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உரிய விசாரணை செய்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சொல்லல அங்க என்ன நடந்தது, எதனால எங்க நீங்க தான் அங்க கூட இருந்தீங்க, நாங்க யாருமே நீங்க பாடி வரும்போது நீங்க தான் பாத்துருக்கீங்க. சொல்ல வேண்டாம் தாங்க முடியாம என் வீட்டு வலிக்கிறான், டார்ச்சர் தாங்க முடியாம வரக்கூடாதா? ஏன் வரல போச்சு ஏசி சார் சொல்றாரு, எது வெளியே பேசணுமோ அதை தான் பேசணும், பப்ளிக்ல பேச முடியாது. அது நீ உங்களுக்கு புரிய மாட்டேன். சொல்ல வேண்டிய இடம் இருக்கு, அது வரைக்கும் பொறுமையா இருக்கு. வர மாட்டேன்னு சொன்னாப்பா, எதுக்கு கூட்டிட்டு போறேன்? இல்ல உங்களால பாத்துக்க முடியலன்னா வீட்டுக்கு சொன்னீங்க நீ. அவ அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது என் புள்ள, அந்த அளவுக்கு நான் வளர்க்கல. வளர்க்கணும் தெரியுமா? இதே அந்த பழம் செத்துருந்தா இவங்க பண்ணிய கொடுப்பாங்களா? சொல்லுங்க. திருப்பூரில் திருமணமான கல்லூரி மாணவி 3 மாதங்களில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.